இந்த நாள் காலையிலேயே டீ அப்புறம் சமோசா கூட தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. பாதி டீ குடிச்சிட்டேன். இருந்தாலும் அப்பா சுட சுட சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதையும் அப்படியே சேர்த்து சாப்பிட்டாச்சு. நேற்று உள்ள வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நேற்று முகூர்த்த சாப்பாடு, இன்றைக்கி கல்யாண வீட்டு சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அம்மாவும் கல்யாண வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் இந்த மழை வந்துகிட்டே இருக்கும்போது அப்பாவோட ஸ்கூட்டி ரொம்ப நனையுதுன்ட்டு மீஷோவில் ஒரு ஸ்கூட்டி கவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இப்போ தான் ரிசீவ் ஆச்சா. ஸோ அதையும் அப்படியே ஸ்கூட்டிக்கு கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் நானும் தங்கச்சும். அதே டைமில் அம்மாவும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. சுட சுட சாப்பாடு வந்துடுச்சு. நம்ம சாப்பிட வேண்டியதாக வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்பாவும் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு சீக்கிரமே வந்துட்டாங்களா. ஸோ நான் தங்கச்சி அப்பா 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். வாழை இலையும் அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. கல்யாண வீட்டுக்கு போகாமலேயே சூப்பராக தலைவாழை இலை போட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி கூட்டு, அதுக்கப்புறம் அவியல், முட்டைகோஸ் பொரியல், அப்புறம் எப்பவும் போல் சாப்பாடு, சாம்பார், ரசம், பாயாசம் எல்லாமே இருந்துச்சு. அப்படி வயிறார உட்காந்து சாப்பிட்டாச்சு மத்தியானம் சாப்பாடு. இதுவே நான்வெஜ்ஜாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி வெஜ்ஜு சாப்பாடு தான். கல்யாண வீட்டுக்கு போகாமலேயே வீட்டுக்கு இந்த மாதிரி வகை வகையாக சாப்பாடு வர்றதெல்லாம் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம் சொல்லுங்கள். சூப்பராக சாப்பிட்டாச்சு மத்தியானம். ஃபைனல் டச்சாக பாயாசம் குடிக்கலனா எப்படி. ஸோ பாயாசத்தை எடுத்து அப்படியே ஸ்பூன் போட்டு பால் பாயாசம் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அதையும் சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.